ஏதோ ஒரு இடத்தில் கடந்த 10 வருடமாக இல்ல அதுக்கு முன்னாடி கூட ஒரு ஆர்கனைஸ்டு வேல இவங்க ஓட்டர் லிஸ்ட மேனிபுலேட் பண்றாங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால இன்னைக்கு ஹரியானால நடந்ததும் சரி, மகாராஷ்டிரால நடந்ததும் சரி, இதையெல்லாம் தாண்டி இந்த ஓட்டு மேனிபுலேஷன் எல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிட்டு இருக்கு. இவங்க கேட்பாங்க, அப்ப நீங்க ஜெயிக்கும் போது நான் சொல்றேன் அதையும் தாண்டி தான் நாங்க ஜெயிக்கிறோம், நீங்க பண்றத கோல்மாலையும் தாண்டி தான் நாங்க ஜெயிக்கிறோம். அப்ப நீ கோல்மாலை பண்ணாம இருந்தா இந்நேரத்துக்கு அரசாங்கமே நமது அமைந்திருக்கும். தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு இந்த விஷயத்தை எப்படி அவர் அந்த ஒரு பிரசன்டேஷன்ல காட்டினாரோ, இதை நாம் பட்டி தொட்டி எல்லா இடங்களிலும் காட்ட வேண்டும். எல்லாத்தை விட முக்கியமான இன்னொரு விஷயம், காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பும் கூட இது. இன்னைக்கு நம்மளுடைய தலைவரின் ஒரு கட்டளையால் ஏற்பட்டிருக்கும் இந்த கிராம கமிட்டிகள் நாளையில இருந்து அந்த ஓட்டர் லிஸ்ட கையிலேயே வச்சுட்டு தூங்கணும். நமக்கு தெரியாம ஓட்டர் லிஸ்ட்ல ஒரு பேரும் மாற முடியாதபடி நாம் கிராம கமிட்டிகளை அமைக்க வேண்டும். இது நாம் நமக்கு ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானமாக எனது காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சொந்தங்களுக்கு நான் இதை ஒரு அன்பு ரிக்வெஸ்டாவே வைக்கிறேன். அதனால என்னுடைய முழுமையான ஒரு ரிக்வெஸ்ட் கட்டமைப்பை நாம் சரியாக கிராம லெவல்ல ஏற்படுத்தணும். இவர்களுடைய எல்லா விதமான கோல்மாலையும் நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். தலைவர் ராகுல் காந்தியின் வழியில் கிராமந்தோறும் இவர்கள் செய்யும் இந்த அநியாயத்தை நாம் கொண்டு வர வேண்டும். வாக்கு திருட்டு என்பது வாக்கு திருட்டு மட்டுமல்ல, நம் அதிகாரத்தின் திருட்டு, நம் குழந்தைகளின் எதிர்காலத்தின் திருட்டு, நம் அமைதியின் திருட்டு, நம் குடும்பங்களின் நல்லிணக்கத்தின் திருட்டு, மதங்களின் நல்லிணக்கத்தின் திருட்டு. இதை இப்படிதான் பார்க்கணும். இதை வாக்கு திருட்டா பார்க்காதீங்க. தயவு செய்து இந்த மாநாடிற்கு அப்புறம் பட்டி தொட்டி தூரம், பட்டி தொட்டி எல்லாமே நாம் இந்த வாக்கு திருட்டை பத்தி பேச வேண்டும். மற்ற எல்லா விஷயங்களும் இதுக்குள்ள அடக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு எந்த பிஜேபி காரனும் நாங்க இத்தனை அரசாங்கம் வச்சிருக்கோம் மார்தட்டி பேசும் பொழுது இது திருடிய அரசாங்கம் என்பதை நாம் எல்லா பக்கமும் ஒழிக்க வேண்டும் என்று உங்களிடம் ஒரு ரிக்வெஸ்டா கேட்டுக்கொண்டு இதை எல்லா இடத்திலும் இந்த செய்தியை எடுத்து செல்லுங்கள் என்ற மறுபடியும் உங்களிடம் இந்த வாக்கு திருட்டை பத்தி இன்னும் கூர்மையாக என்ன சொல்றாரு தலைவர், என்ன சொல்றாருன்றதை பார்த்து கூர்மையாக இதை எல்லா பக்கமும் கொண்டு போகணும் என்ற ஒரு ரிக்வெஸ்ட் உங்களிடம் வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.